சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இடம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பக்கத்தில் இருக்கிற பாப்பனம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். இந்த ஊரில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. பழைய வீடுகளும் இருக்குது, தற்பொழுது கட்டி முடித்த வீடுகளும் இருக்குது, இனிமேல் கட்ட போகிற வீடுகளும் அதிகமாக இருக்குது. இந்த ஊரில் அந்த வீடுகளுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீடுகளுக்கும் மரத்தாலான நிலை வைத்த கதவு கிடையாது அப்படிங்கிறதா இந்த ஊரில் இருக்கிற ஸ்பெஷல். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்படி கதவு இல்லைன்னா திருடர்கள் திருடிட்டு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. கண்டிப்பாக அது எனக்கும் இருக்குது. எப்படி இந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க, இது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் மர்மமாகவும் கூட இருக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் சங்கிலி. ஓகேண்ணே. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வாரம் தெரிய ஒரு 60-65 வயசு வரப்போகுது. இது வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு களவு போனதில்லை. எங்கள் ஊரில் பக்கத்துலலாம் வாங்க வீடுகள்லாம் தரேன், இடம் தரேன், இங்கே இருங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க முடியாது அப்படின்னா அந்த வேலையை பார்த்து அப்பப்போ போயிடுவாங்க. இந்த ஊருக்குள்ளே இருக்க முடியாது, குடி வேலையை பார்த்துட்டு ஆமாம் குடி இருந்துட்டு போயிடுவாங்க. வேலைக்கு வந்தாலும் அப்பப்போ போயிடுவாங்க, தங்க முடியாது. அதனால் நாங்கள் ஓகேண்ணே. இப்போ இன்னொரு விஷயம்ண்ணே, இப்போ உதாரணத்துக்கு மற்ற ஊர்களில் நகரங்களில் எல்லாம் எப்படின்னா இருக்குது, வீடு காம்பவுண்ட் சவர் இருக்குது, கேமரா இருக்குது, பெரிய ஒரு கதவு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி வச்சுருக்காங்க, நாய் வச்சுருக்காங்க. அதையும் மீறி வெளியில் போனாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க, என் வீடை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தும் இந்த மாதிரி சர்வசாதாரணமாக கதவே இல்லாமல் வீடு கட்டிடுறீங்களா? அது எப்படின்னா? அது கதை இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு அந்த சாமியோடைய நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் பாதி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே. வேறு நகை நட்டு வேறு எந்த போனதில்லை. ரெண்டாவது எங்கள் ஊர் இந்த சாமி மினிப் சாமி செங்கலிகருப்பி சாமி கோயிலை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் வீடு வாசல் கெட்டுனாலுங்க ஒரு கதவு போட முடியாது, நிலம் வைக்க முடியாது. நிலம் வச்சா ஒரு மாத்தைக்கிலேயே எதனாலும் சோதனை காட்டிடும். நிலம் வச்சா நில குழஞ்சு போகிற அளவுக்கு முனியப்ப சாமி ஆமாம், உடனே எதனா ஆளை முடைக்கிறேன், அப்போ அந்த கதவை ஓட்டையா துப்பராயெல்லாம் சன்னலாக ஓட்டையாக வச்சாத்தான் நிம்மதியாக இருக்க முடியல. அதாவது உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியணும். அப்படி நிலம் வைக்கக்கூடாது. இப்போ நிலம் இல்லாமல் அந்த கதவை அப்படியே துப்பரா பலா கதவை அடைச்சோம்னா அது கோளாறு கட்டிடும். எந்த நிலையும் வைக்க முடியாது. இப்போ 4-5-10 லட்சம் 8 லட்சம் எல்லோரும் செலவழித்து வீடு கட்டியிருக்கான். ஆனால் ஒரு 10,000 ரூபா செலவழித்து நிலம் வைக்க முடியாமல் ஒன்றும் இல்லை. அது வச்சா உடனே குடும்பத்துக்கு ஆபத்து வருது. இதனால் நாங்கள் வைக்கிறதில்ல. அது என்னென்னா பெரியவர்கள் அப்போ சொல்லுவாங்க, சாமிக்கு தங்க கதவு அடித்து போட சொல்லுதான் அப்பையிலேருந்து. அந்த